2026 வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? பிடிக்க முடியாதுங்க. ஆனால்பட்ட கேப்டனே முடிச்சு விட்டாங்க. பிடிக்கும் அவங்க கட்சியில் டிவிகளை சேரவங்கள ஓட்டு உரிமை இருக்கிற பசங்களாக பார்த்து சேர சொல்லுங்கள். 2026 வந்து விஜய் ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? சரிங்க, பிடிச்சிட்டாங்க. சரி, நம்ம தலைவனை தேர்ந்தெடுக்கூடாது. நமக்கான வேலையால் தேர்ந்தெடுக்கும் வரணும்னு வேண்டிட்டு இருக்கேன். இங்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி கூட்டணி இருந்தால் போகும். 2026 வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? இல்லை, பிடிக்க முடியாதுங்க. எதனால் எப்படி சொல்கிறீங்க? ஓட்டு அரசியல் காலத்தில் புதுசாக வந்தனாவே யாருமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அவ்வளோ ஏன்னா அதுக்கு முன்னாடி அனுபவத்தில் டிஎம்கே எல்லாமே இருக்காங்க இல்லையா. அவங்க வந்தனால எந்த மாற்றமும் வரல. ஒருவேளை விஜய் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட ஆட்சி வாய்ப்பு இருக்குங்க. மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து இளைய தலைமுறை இல்லை அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவங்க வேணால் ஓட்டு போடலாம். எதிர்க்கட்சியாக வருவாராம். எதிர்க்கட்சியாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி அமைச்சா வாய்ப்பு இருக்குது. கூட்டணி அமைச்சா எதிர்க்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குது. நம்ம விஜயகாந்த் வந்தார் இல்லையா, ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சியாக வந்தார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. 2026 வந்து யார் அப்போ ஆட்சி பிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அது இப்போ சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அரசியல் காலம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது இல்லையா, பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களோட ஆனால்பட்ட கேப்டனே முடிச்சு விட்டாங்க. விஜய் வந்து 2026 இவர் எதுவுமே பண்ணாமல் வராங்கிறாரு. எப்படிங்க சாத்தியமா? நீங்கள் யோசிக்க வேணாமா? என்ன இப்போ இருக்க ஜென்ரேஷன் சின்ன பசங்க அந்த காலத்து எம்ஜிஆர் மாதிரி வரான்னு சொல்லி இவரு ஆசைப்பட்டுக்காரு. சினிமா போஸ்ட்டை பார்த்து ஓட்டு போகிறக்கு இந்த பசங்க இருக்கானுங்க, சின்ன பசங்க. அதிகபட்சம் 21 வயசு கீழே இருக்கிறவங்க தான் இருப்பானுங்க விஜய்னு சுற்றுருக்கு. கொஞ்சம் மெச்சூராக ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுக்கு பார்த்து கேளுங்க. அவன் சொல்லுவான், எப்பா இல்லைப்பாயா அப்படி இருக்காதுப்பா அப்படின்னு. கஷ்டம்தான். விதை போடுறதுமே செடியாகாது, மரமும் ஆகாது, பூவும் வைக்காது, அவ்வளோதான். ஹாய்ண்ணா, 2026 வந்து விஜய் ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தங்கம். எதனால் எப்படி சொல்கிறீங்க? நேற்று மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே உடனே சக்ஸஸ் ஆகலை. அதனால் சொல்கிறேங்க. இப்போ எவ்வளோ வருஷம் கழிச்சு ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குது? ஏதாச்சும் செய்யணும், மக்களுக்காக ஏதாச்சும் செஞ்சால் மக்கள் நம்பினாங்கன்னா உண்டு. இப்போ வந்து இளைஞர்ஸ் ஓட்டு போடுவாங்க, அவங்க பலம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் முழுசாக வந்து ஜெயிச்சு வர்றதுக்கான ஓட்டு கிடைக்காது அவங்க. அவர் முதல்ல எதிர்க்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போதைக்கு இது வரைக்கும் இல்லை. இந்த ஒரு வருஷத்தில் ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் முயற்சி செஞ்சு அதுக்கான நடவடிக்கைகள் நடந்தாருன்னா வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணும். மாற்றங்கள் வந்து குயிக்காக நடக்குது, அதனால் உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது இளைஞர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது எப்படி முதியவங்களுக்கு இதை விட 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க போய் எப்படி ரீச் ஆகுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ உங்கள் கம்யூனிகேஷன் வந்து மொபைலில் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த நாலேஜ் இல்லாதவங்களும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதுல்ல. அதனால இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அது கூட்டணி வச்சா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கூட்டணி வச்சு தான் தமிழ்நாடே வந்துட்டு இருக்குது. யாருமே தனியாக நின்று இங்கே ஜெயிக்க முடியாது. கூட்டணி வச்சா வரலாம். அதுக்கான கூட்டணி முயற்சி செஞ்சு அப்படி வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனி மெஜாரிட்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தனியாக நின்று. 2026 வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? ஆட்சி பிடிப்பாருன்னா கூட்டணி ஆச்சாண்டா பிடிப்பார். கூட்டணியாக இருந்தால் கண்டிப்பாக பிடிப்பாருன்னு சொன்னேன். யாரு கூட கூட்டணி வச்சா பிடிப்பார் அப்படின்னு உங்களோட கெஸ்? நம்மூட ஏடிஎம்கே கூட வச்சா பிடிப்பார். ஏடிஎம்கே கூட வச்சா பிடிக்காரு. மற்றபடி வேறு அதர் கட்சி கூட வச்சா கட்சி கூட அவர் கொள்கை ஒத்து வராதுல்ல. ஓகே, அவர் வந்து திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொல்லியிருக்காரு. திராவிடம் அந்த கட்சி கூட அவர் வந்து கூட்டணி வைப்பார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்கல. இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அதுதானே. ஏடிஎம்கே கூட வச்சா கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. திராவிடங்களில் கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா யாராக இருந்தாலும் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தனித்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு முடியாது. வந்த உடனே கட்சியும் ஒன்றும் பலப்படுத்தலை, எப்படி 26 பண்ண முடியும்? உங்களோட ஒப்பீனியன்? அதே ஒப்பீனியன் தான் கண்ணா. அதே தான். அதான் கூட்டணி வச்சா தான் அவர் ஆட்சி பிடிக்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, கூட்டணியில் டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி கூட்டணி இருந்தால் தான் போக முடியும். இது வரைக்கும் ஆட்சி பிடிக்காத சீமான் அவர்கள் அதான் நிலைமைன்னு சொல்லலாம். அவனுக்கு அதே நிலைமை தான். அதில் என்ன வரமாட்டார். அதே நிலைமை 13% ஓட்டு இருக்குல்ல. அதாவது திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சா அவர் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு. ஆமாம், ஏதோ பிஜேபியோடையும் வைக்கலாம், அது அவரோட பாலிசி தானே. ப்ரோ, 2026 வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டார்? வரமாட்டார்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? எதனால் வரமாட்டார்? எல்லாரும் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் எதை வச்சு வரமாட்டார்? ஏன்னா இப்போது டிஎம்கே தான்
5 வருஷம் 10 வருஷமாக அவங்க தான் இது பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இப்போ தான் அவர் வந்திருக்காரு. மோஸ்ட்லி அவர் வரலாம் வாய்ப்பு இல்லை. ஒரு 2-3 வருஷம் கழித்து வராங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க தான் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. டிஎம்கே தான். ஏன்னா இப்போது கூட யார் நம்ம சீமான்லாம் நின்று அவர் கூட போயிட்டார். அதனால் இவர் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியாக வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது? கட்சியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் வந்து கூட்டணி வச்சா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி வச்சா வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அந்த அனுபவங்கள்லாம் இருக்காது. போக போக தான் அனுபவங்கள் இருக்கும். 2-3 வருஷம் ஆனால் தான் அனுபவங்கள் இருக்கும். அதனால் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது 2-3 ஆட்சி அவருக்கு அனுபவம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் விஜய் ரசிகர்? ஆமாங்க. தேங்க்யூ. உங்களோட ப்ரோ அவர் வந்து ஆட்சிக்கு வந்து இப்போ தான் வந்திருக்காரு. அவர் வந்தோடனே கொஞ்சம் பழக்கம் ஏடிஎம்கே அவங்க கட்சியில் போய் சப்போர்ட் இருந்தால் அவங்க வரலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஆட்சியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் அவர் வந்து விஜய் வந்து அரசியலை விட்டு போகாமல் இருக்கணும். போகாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை இருந்துகிட்டே இருக்கணும் தான். இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த ஆட்சி கொஞ்சம் ஆச்சு இது ஆகும். ஏன்னா ரசிகர் மட்டும் இருந்தாலும் பார்த்தாது கொஞ்சம் ஆட்சியிலேயே கொஞ்சம் இது இருக்கணும். ஏன்னா தெரிஞ்ச எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஆட்சிக்குள்ளே வர முடியும். வேறு அதாவது அனுபவம் இருந்தால் தான் வரணும். அந்த அனுபவம் வர்றதுக்கு வந்து 2-3 ஆட்சி கன்ஃபார்ம். சரி, ஓகே. ரசிகர் இருந்தால் மட்டும் பத்தாது. எல்லாமே சேர்க்கணும். பப்ளிக் எல்லாமே சேர்ந்தால் தான் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஆமாம். ஏன்னா வந்து இது பண்ணுவார் அப்படின்னா அவங்க மேலே ஒரு ஓப் வரணும். அந்த இப்படி இருந்தால் தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க டிஎம்கே மாறி வராங்க. ஒருவேளை ஒரு மாற்றத்துக்கு வேண்டி இவர் வர்றதுக்கு அந்த மாதிரியும் மாற்றத்துக்கு இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவர் இப்போ தான் வந்திருக்காரு. போக போக தான் தெரியணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும். அனுபவம் வந்துட்டு அதுக்கப்புறம் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. முடிச்சு விட்ருவானுங்க அவ்வளோதான். ஒரு 2 சினிமாக்கே போயிடலாம். அவர் அரசியல் வேணான்னு சொல்லி. ஆமாம், நான் கூட கைதறி பணம் பார்த்து விசேஷம் வருவேன். எதுக்குன்னு தேவையில்லாத வேலை. ஒரு வேலை நல்லா நடந்தால் சந்தோஷம். நடக்காதப்ப என்ன பண்ண முடியும்? அவர் வந்தால் மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்கீங்க? ஒவ்வொரு வாட்டியும் அப்படி தாங்க எதிர்பார்க்குறோம். கேப்டன் என்னப்போ அப்படி தான் ஓட்டு போட்டேன். ஆனால் என்னாச்சு கடைசியில் எதிர்கட்சியாக தான் ஆனார். வின் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கட்சியில் டிவிக்களில் சேரவங்கள ஓட்டுரிமை இருக்கிற பசங்களாக பார்த்து சேர சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த 10வது படிக்கிறவன் 9ஆம் கிளாஸ் படிக்கிறவன் இவங்களாம் சேர்த்துனா என்றைக்கு வேணால் காட்டலாம். ஆட்சி பிடிக்க முடியாது தலைவரை. ஹாய்ண்ணா, 2026 வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வருவாரா வரமாட்டாரா? அவருக்கு ஃபேன் ஷோ அதிகமாக இருக்கிறனால வரக்கு ஒரு சான்ஸ் உண்டு. ஃபேன்ஸை வச்சு வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஆட்சி பிடிச்சிருவாரா? 40 வருஷமாக 2 ஆட்சியே நடத்திட்டு இருக்கிறனால ஒரு புது ஆட்சி வரக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அவர் வந்தால் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்களா? எல்லாம் வரும், மாற்றம் வரும். தனிச்சு நின்று ஆட்சி பிடிச்சிருவாருன்னு நீங்கள்? கூட்டணி கொஞ்சமாவது சப்போர்ட்டுக்கு இருக்கும் சாமி. இல்லைன்னா தனியாரெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. தனியாக இருந்தாருன்னா அவர் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை. தனியாக நின்னாருன்னா ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்காது. கூட்டணி நல்ல கட்சி கூட சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். 2026 வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? பிடிப்பாருன்னு தோணுது. 100க்கு 90% பிடிச்சா நல்லாயிருக்கும். இல்லை, அவர் பிடிச்சாருன்னா எந்த மாதிரி மாற்றங்கள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கீங்க? எல்லாமே மாற்றமாக வரும். இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமாக வரும். அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதில் ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இவங்க மாற்றி டிஎம்கே மாற்றி வர்றதுக்கு விஜய் வந்தால் இது ஒரே இதாக இருக்கும். தளபதிங்கிறது ஒரே இதாக இருக்கும். அதை அவர் கூட்டணி வச்சு பிடிப்பாருன்னு எதிர்பார்க்கீங்களா, இல்லைன்னா தனிச்சு நின்னாலே பிடிப்பார்? எப்பவுமே தனி கட்சி தான். யாருக்கும் துணைக்கட்சி கிடையாது. தனியாக தான் இருப்பார். கூட்டணி வச்சாதான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கூட்டணி வச்சுருந்தா இப்போ எவ்வளோ பெரிய மாநாடு போட்டார். விவசாயிகளோட ஒவ்வொரு இதையும் வச்சு மக்களோட இதை வச்சு தானே அவர் அந்த மாநாடை போட்டார். அப்போ அது ஒன்று போதுமே. கூட்டணி தேவையே இல்லையே. அவர் கூட்டணி இல்லாமல் 2026 ஆட்சி பிடிப்பாருன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக பிடிப்பார். வரணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? பிடிப்பாருன்னு நினைக்கிறோம். என்னதனால நினைக்கிறீங்க? சீமான் வராருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூவியை விட்டுட்டு வராரு. ஏதோ பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சீமான் இருக்கார். அவர் வராமல் இப்போ வந்து விஜய் வராருன்னு ஏதாவது நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி நினைக்கிறோம். வந்தால் நல்லா இருக்கும். ஒரு மாற்றத்துக்கு வேண்டினாலும் இருக்கலாம். அவர் சினிமா துறையை விட்டுட்டு வராரு. அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு வராரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு ப்ரோ. அவரோட ஜனநாயகன் அந்த டைட்டிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இதான் அவரோட லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிஸ் பண்ணுறீங்களா? விஜய் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் படம் இப்போ இதுதான் லாஸ்ட் படமானு தெரியல. இப்போ இந்த படம் எடுப்பாரான்னு தெரியல. இனிமேல் நடிப்பாரா என்னன்னு தெரியல. ஓகே, அவரை ரொம்ப நீங்கள் மிஸ் பண்ணுறேன்.
நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட்சியில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் படம் நடிக்காமல் இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அவர் அந்த இதை விட்டு அந்த ஃபீல்டை விட்டு இங்கே வர்றதுக்கு அதுதான் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. இல்லைன்னா நல்லாயிருக்கும் அவர். அதனால் எப்படியா இருந்தாலும் ஆட்சியில் வந்தால் நல்லது தான் அவர். 2026 கண்டிப்பாக வருவாருன்னு சொல்கிறீங்க? ஆமாம், 2026 வரணும் அப்படின்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். ஹாய் ப்ரோ. அதாவது 2026 வந்து விஜய் ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? அவர் பிடிச்சா என்னங்க, பிடிக்காட்டி என்னங்க, வேலை செஞ்சால் தான் எனக்கு காசு. இல்லை ப்ரோ, எப்படி நீங்கள் ஓட்டு போடுவீங்க, அதனால் எந்த கட்சிக்காக நீங்கள் ஓட்டு போடுவீங்க? நோட்டாக்குச்சு. எதனால் இப்படி அரசியல் கட்சியே வேணாம் அப்படி அந்த முடிவில் நீங்கள் இருக்கீங்களா, இல்லைனா என்ன ஆனாலும் நம்மளுக்கு இந்த நிலமை தான் அப்படின்னு? என்ன இருந்தாலும் இதுதான் நிலமை, நம்ம சம்பாதிச்சா தான் நமக்கு சார். இல்லை, விஜய் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி வந்து அதனால் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் அந்த சீமான் அந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? மக்கள் மாறினா தான் நாடு மாறும். மக்கள் மாறாமல் நாடு மாறாது. இவ்வளோ ப்ராங்காக பேசுகிறீங்க. எல்லோரும் வந்து விஜய் வருவாங்க, இல்லைனா அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி வரும்னு சொல்லலாம். நீங்கள் ஏன் அந்த மக்கள் மாறினா அந்த கான்செப்ட் வச்சு நம்ம தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நமக்கான வேலையால் தேர்ந்தெடுக்கணும். நமக்கு வேலை செய்கிறவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி கரெக்டாக வேலை செய்வானா, கரெக்டாக வேலை செய்ய மாட்டான். தலைவனை நோக்கி போனாங்கன்னா அவன் நம்மளை ஆளுவான். நம்ம வேலை செய்கிறவனா நமக்கு வேலையால் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நமக்கு வேலை செய்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுத்தா தான் நமக்கு கோளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்கள வந்துட்டு நம்ம என்னென்ன இன்டர்வியூ பண்ணி இதை பண்ணுவியா, இந்த வேலை தெரியுமா, அந்த வேலை தெரியுமான்னு இருக்கோம். சும்மா ஏதாச்சுக்கு ஒன்று நீங்கள் வந்ததும் எந்த வேலையும் தெரியாதவனை போயிட்டு இந்த வேலைக்கு வச்சோன்னா நம்ம அழிஞ்சு போவோம். இதே தான் நாடுக்குள்ளே நடக்குது. எல்லோரும் தலைவனை தேடி போகிறாங்க. எனக்கான வேலையால் எவன் தேர்ந்தெடுக்கிறானோ அவன் முன்னேறிடுவான். நாடு அப்போ தான் முன்னேறும். இப்போ ஒரு வேலைக்காரன் தான் தலைவன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் ஆமாம். வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? அதுக்கு முன்னாடி உனக்கு விஜய் பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் எனக்கு விஜய்லாம். எதனால் உனக்கு பிடிக்கும்? விஜய்கிட்ட பிடிச்சது என்னது? அவர் ஸ்டைலு, பர்ஃபார்மன்ஸு. விஜயகாந்த் இறந்தார்ல, அந்த அன்றைக்கி அவர் எந்த டெத்துக்கும் போனது கிடையாது. ஆனால் அவர் முன்னாடி இருந்து அவர் ஃபஸ்ட்டு அவர் அழுதுகிட்டே போனங்காட்டி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எமோஷன். அப்போ விஜயகாந்த்னால தான் இவரே பதவிக்கு வந்திருந்தார். அதுங்காட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து 2026 வந்து ஆட்சி பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் ஆட்சி பிடிப்பார். எதை வச்சு சொல்கிறேன்? தொன்னு ஆட்சி பிடிப்பாரா மாட்டாருன்னா கொடுக்கூடாது. அம்மா சொன்னால் தான் அவங்களும் பண்ணுவோம். ஏன்னா மக்கள் சார்பாக தானே அவரும் நிற்கிறாரு. ஆமாம், மக்கள் சப்போர்ட் வந்து 2026 கிடைக்கும். கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னாலும் கடவுள் இது கண்டிப்பாக கொடுக்கும். அவர் வந்தால் ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? ஆமாம், நம்புகிறோம். என்னன்னா அவர் வந்து லாஸ்ட் படமாக இப்போ ஒரு ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் அதான் அவரோட லாஸ்ட் படம். இப்போ வந்து நீ விஜய் மிஸ் பண்ணுறியா? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறேன். அதாவது அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுதியா, இல்லை முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுதியா, இல்லை ரெண்டுமே நீ ஆசைப்படுதியா? எனக்கு வந்து நடிக்கிறது ஆசைப்படுறேன். எனக்கு முதலமைச்சர் அது வேணாம், நடிச்சுட்டே இருக்கணும். அதான் உன்னோட ஆசை.